இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கஷ்டா மந்த்ரி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒவ்வொரு லேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஈவினிங் டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லையுமே பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடிய மெத்தடில் பண்ணுறதுனால மைதா மாவு எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி க்ரன்ச் பண்ணிவிட்டு செய்கிறேங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூடவே சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நார்மலாக பண்ணும்போது 1/2 கப் அளவுக்கு வரைக்கும் எண்ணெய் சேர்க்குறாங்க. நம்ம வந்து குறைவான எண்ணெயிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக தான் வரும். இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிக்கிற ஷேப்புக்கு வாரது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் வந்து மாவோட எல்லா பக்கமும் பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் இனிமேல் 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான டோவாக நம்ம வந்து கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த ஒரு ஸ்டேஜில் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக மாவு தூவி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மாவு பாருங்கள் ஓரளவுக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம பால்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பால் எடுப்போம்ல அந்த மாதிரி சின்ன சைஸுக்கு பால்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் வந்து பெருசு சின்னது இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு மைதா மாவு தான் தூவியிருக்கேன். தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா தின்னாக தேய்ச்சி எடுக்கணும். அதாவது நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இன்னுமே நல்லா தின்னாக தேய்க்கணும். மைதா அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா சின்ன மெல்லிசாவும் வரும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமாக மாவு தூவுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து பெட்டல்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா பிரிஞ்சு வரும். அதனால அதிகமாக மாவு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கட்டர் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய பீசஸை நம்ம எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ஹார்ட் ஷேப்லாம் கட்டர் இருக்குது, அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளவர் ஷேப் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சென்டரில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்து அதுக்கு மேலே அப்படியே வச்சிடலாம். அந்த தண்ணியிலே அப்ளை பண்ணிடுங்க, அப்படியே ஒட்டிடுங்க. அப்புறமா கொஞ்சம் மறுபடியும் தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த மாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம மாவு தூவி தான் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சைடும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக வராது. அதனால் மாவு அதிகமாக தூவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போது 5 லேயர்ஸாக நான் ஒட்டியிருக்கேன். 5 சின்ன பீஸ் மாவு வந்து ஒட்டியிருக்கேன். கடைசியாக சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு டைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ அது வந்து இலகாமல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் ஒன்று தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸோட சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த லேயர்ஸ் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க மாவு நீங்கள் கண்டிப்பாக தூவணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு இந்த சென்டரில் மட்டும் இந்த மாதிரி அழுத்தி வச்சுருங்க. மற்றபடி சைட்லலாம் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. அப்படி அழுத்திட்டிங்க அப்படின்னா அது ஒட்டிகிட்ருக்கும். இப்போது அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பொரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸாவது ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லீவ்ஸாக இந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். தனித்தனியாக நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ஸ்நாக் வந்து 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஆயிலெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இல்லை டிஷ்யூவில் ஏதாவது போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பொரிஞ்சு வரப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மீடியம் டு லோலேயும் வைக்கலாம், ஹைலேயும் வைக்கலாம். ஆனால் பொறுமையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஃப்ளவர் பெட்டல் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே மொறுமொறுப்பாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் ஒன்று வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன், அப்போவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோத்துக்கு நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.